காலை எழுந்திருக்கும் போது நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள்? ஃபோன் எடுக்கிறீங்களா? சோஷியல் மீடியா பார்க்கிறீங்களா? படுக்கையிலேயே கிடக்கிறீங்களா? இதுவே உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருப்பதற்கு காரணம். நம் முன்னோர்கள் சொன்னார்கள், காலை நேரம் தங்கம் போன்றது. அதை சரியாக பயன்படுத்துபவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சித்தர்கள் சொன்னார்கள், காலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்திரு. அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் இறைவனின் சக்தி பூமியில் நிறைந்திருக்கும். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? இரவு தாமதமாக தூங்குகிறோம். காலையில் தாமதமாக எழுகிறோம். மனம் சோர்வாக இருக்கிறது. உடல் களைப்பாக இருக்கிறது. இதற்கு தீர்வு என்ன? முதல் படி, கண் திறந்தவுடன் கடவுளை நினைத்து கைகளை பாருங்கள். கரதர்சன தரிசனம் என்பார்கள். கைகளில் லட்சுமி, சரஸ்வதி, கோவிந்தன் வாசம் செய்கிறார்கள். உங்கள் கைகளை பாருங்கள். இந்த கைகளால் இன்று நல்லது செய்வேன், இறைவனுக்கு தொண்டு செய்வேன் என்று மனதில் சொல்லுங்கள். இந்த ஒரு நிமிடம் மட்டும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். நாளை நன்றாக தொடங்க வைக்கும். இரண்டாவது படி, எழுந்திருத்தவுடன் 5 நிமிடம் மட்டும் மூச்சை கவனியுங்கள். கண்களை மூடுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள். 4 வினாடி நிறுத்துங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இதை மட்டும் 5 நிமிஷம் செய்யுங்கள். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது தெரியுமா? கவலைகள் விலகும். மனம் தெளிவடையும். உடலில் சக்தி பிறக்கும். இதுவே பிராணாயாமம். இதுவே சித்தர்கள் தந்த மிகப்பெரிய ரகசியம். இதை செய்ய மருத்துவமனை வேண்டாம், பணம் வேண்டாம். வெறும் 5 நிமிடம் மட்டும் போதும். மூன்றாவது படி, சூரியனை பாருங்கள், வணங்குங்கள். சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாவிட்டாலும் சூரியனை பார்த்து கை கூப்புங்கள். ஓம் சூர்யாய நமக என்று மனதில் சொல்லுங்கள். அந்த ஒளி உங்கள் மனதில் நுழையும். கவலைகள் விலகும். சக்தி பிறக்கும். நம் முன்னோர்கள் சூரியனை வணங்கினார்கள். காரணம் இருக்கிறது. சூரிய ஒளி உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் சக்தி தருகிறது. 4வது படி, காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். சித்தர்கள் சொன்னார்கள், காலை தண்ணீர் உடலை சுத்தப்படுத்தும், மனதை தெளிவாக்கும். வெறும் வயிற்றில் குடிக்கும் தண்ணீர் உங்கள் உடலில் உள்ள நஞ்சை வெளியேற்றும். உடல் சுறுசுறுப்பாகும், மனம் தெளிவடையும். இந்த 4 படிகளை வெறும் 15 நிமிடம் மட்டும் தினமும் செய்யுங்கள். முதல் நாள் கஷ்டமாயிருக்கும், 2வது நாளும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு வாரம் செய்தால் உங்களுக்கே தெரியும் மாற்றம் வருகிறது என்று. ஒரு மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். மனம் அமைதி பெறும். தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்லது நடக்கும். குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்.